ஜனனிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தாத்தா, ஐ அம் ஜஸ்ட் 16. அதனால தான் சொல்றேன், இப்பவே பண்ணிக்கோ. இதுதான் சரியான பருவம். லேட் ஆனா பொண்ணா இருந்தாலும் சரி பழமா இருந்தாலும் சரி அது அழுகி போயிடும். தாத்தா, such a sexist comment. ஆமா, நீ சொல்ற விஷயத்துக்காகவும் தான் சொல்றேன். இதுதான் சரியான வயசு. அது மட்டும் இல்லாம விஏஓ மாப்பிள்ளை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன விஏஓ மாப்பிளையா? அம்மா, நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும். எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். உன் வயசுல நீ என் வயத்துல இருந்த அப்போ உனக்காக ஸ்வெட்டர் தைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா டெய்லர் ஆவேன்னு எங்கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்க. அம்மா, அது டெய்லர் இல்ல, ஃபேஷன் டிசைனர். ஏய், ரெண்டுமே உண்டுதான். பையனை பார்த்தா நல்ல இடமா தானே தெரியுது. வீடு காருன்னு இவ்ளோ சின்ன வயசுலயே செட்டில் ஆயிருக்கான். என்னது சின்ன வயசா? 40 வயசுப்பா அந்த ஆளுக்கு. கிழவன். எனக்கு 16 வயசு தான் ஆகுது. அதனால என்ன? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு 13 வயசு தான். என்ன கோமதி, நம்ம அருமை பெருமைலாம் குழந்தைக்கு சொல்றது இல்லையா? கோமதி, கல்யாணத்தை வச்சுட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்குப்பா. பரிச்சையாவது மயிராவது. போ, வண்டியில ஏறு. பொண்ணு மண்ணு இது ரெண்டும் எங்க சொத்து. அதை எப்போ எப்படி அறுவடை பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். புல்ஷிட். அப்படின்னா மாட்டு சாணிப்பா. அதுவும் தான் எங்க சொத்து. சரி குணா, வளவளன்னு பேசாம ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. அம்மாடி கோமதி, நீ தான் அவகிட்ட நல்லதை எடுத்து சொல்லி அவளை தயார்படுத்தணும். ஆமா, எங்க நம்ம பொடியனை காணோம்? சங்கரா, சங்கரா, சொல்லுங்க. 16 வயசு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி அவளோட பேரண்ட்ஸும் ஒரு லூசு தாத்தாவும் டார்ச்சர் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் பண்ணது? தேங்க்ஸ் டா. சரி சரி, ஏதோ போனா போதுன்னு பண்ண. இனிமேலாவது vlogs ரீல்ஸ்னு கிரிஞ்சு பண்ணாம இரு. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? இதுக்கு பேரு சைல்டு ஹாரஸ்மெண்ட். அதுக்காக அந்த குடும்பத்தையே போக்சோல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போறோம். குறிப்பா லூசு கடவனான ஒண்ணு. பண்பாட்டை காப்பாத்துனா ஜெயிலா? ஐயோ ராமா. பண்பாடா? இது கிரைம்டா, கிழபாடு.